இறைவனும் நாமம் புகழ்ந்தவனாக இந்த சிறிய உரையை ஆரம்பிக்கின்றேன். இறைவன் நமக்கு இந்த உலகத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறான். இந்த உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து மனிதர்களும் ஒவ்வொரு சமயத்தை சார்ந்து, ஒவ்வொரு மதத்தை சார்ந்து வாழக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இந்த மக்களினுடைய ஒவ்வொரு நம்பிக்கையும் தான் வணங்கப்படுகிற கடவுள்தான் உண்மையானது என்கிற அடிப்படையில் வாழ்கிறார். இந்த நிலையில் வாழக்கூடிய மனிதர்களுக்கு அவர்கள் நம்பிக்கையின் அடிப்படையில் அவர்கள் எந்த கடவுளை நம்புகிறார்களோ அது உண்மையாகிவிட்டால் எந்த மனிதருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் அது உண்மை அல்லாத பட்சத்தில் அந்த மனிதனுக்கு அது அவனுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடியதாக, அவனுக்கு அது பாதகமான சூழலை ஏற்படுத்தக்கூடியதாக ஆகிடும். அதனால் நாம் படைத்த கடவுள், உண்மையில் நம்மை படைத்த கடவுள் யார் என்பதை அறியணும். கடவுள் அந்த ஒரு சோதனையின் அடிப்படையில் தான் இந்த உலகத்தில் நம்மளை அனுப்பி இந்த உலகத்துக்கு வர வச்சிருக்கிறான். அந்த சோதனையின் அடிப்படையில் தாயினுடைய கருவறையிலேருந்து இந்த உலகம் வரை வாழக்கூடிய வாழ்க்கையை வச்சிருக்கிறான். இதனுடைய முதல் வாசல் மறுமை, அதாவது இந்த உலகத்தில் வாழ்ந்து இந்த மனிதன் இறந்ததுக்கு பின்னாடி முதல் வாசல் எங்கேன்னு சொன்னால் மண்ணறையாக இருக்குது. அந்த மண்ணறையை பற்றி தான் நம்ம சில விஷயங்களை பார்க்க போகிறோம். இப்போது மண்ணறை அப்படின்றது இருக்கு இல்லையா, மண்ணறை அப்படின்றது என்னது அப்படின்னு சொன்னால், இந்த மனிதன் இறந்ததுக்கு பின்னாடி மறுமை வரை, அதாவது இறைவன் தீர்ப்பு நாள் வழங்கக்கூடிய நாள் வரை அவன் படுத்திருக்கக்கூடிய, அடங்கி இருக்கக்கூடிய இடம்தான் மறுமை, அந்த மண்ணறை வாழ்க்கை அப்படின்றது. அது பர்சக் அப்படின்னு சொல்லி அரபு மொழியில் அழைக்கிறார்கள். இந்த மண்ணறையில் இந்த மனிதன் அடக்கப்பட்டதற்கு பின்பாக சில கேள்விகளை கேட்கப்படும். இந்த மனிதனிடத்தில், இந்த உலகத்தில் வாழக்கூடிய அத்தனை மனிதனிடத்திலும் அவன் இறந்ததுக்கு பிறகு அந்த பர்சக் என்ற அந்த வாழ்க்கையிலே, மறுமை நாள் வரக்கூடிய அந்த வாழ்க்கையிலே இந்த மனிதனிடத்திலே நிம்மதியாக இருக்க வேண்டுமென்றாலும் சரி, அல்லது அவன் வேதனைப்படுத்த, அந்த அடிப்படையிலே அவனிடத்திலே 3 கேள்விகள் கேட்கப்படும். அந்த கேள்வியில் முதலாவது உன்னுடைய இறைவன் யார் என்பதாக கேட்கப்படும். அதுக்கு அடுத்தது உன்னுடைய மார்க்கம் என்ன என்பதாக கேட்கப்படும். அதற்கு அடுத்தது உன்னுடைய தூதர் யார் என்பதாக கேட்கப்படும். ஒரு மனிதரை காண்பித்து இவர் யார் என்பதாக கேட்கப்படும். இந்த மனிதன் உண்மையாகவே இந்த 3 கேள்விகளுக்கு உட்பட்டு இந்த உலகத்திலே வாழ்ந்திருந்தால் அந்த மனிதன் சொல்லுவான், என்னை படைத்த இறைவன் ஒருவன், அவன் அல்லாஹ் என்பதாக சொல்லுவான். என்னுடைய வழியாக நான் வாழக்கூடிய வாழ்க்கை வழிமுறையாக நான் இஸ்லாத்தை தேர்ந்தெடுத்திருந்தேன், அதனால் என்னுடைய மார்க்கம் இஸ்லாம் என்பதாக சொல்வான். இந்த மனிதன் ஒரு தூதருடைய வாழ்க்கை வழி பிரகாரம் வாழ்ந்திருந்தால் அவன் சொல்லுவான், இது என்னுடைய இறை தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பதாக சொல்லுவான். இப்படி சொல்லுகிற போது அந்த மனிதனிடத்தில் கேள்வி கேட்கப்படும், நீ எவ்வாறு இந்த விஷயங்களை அறிந்து கொண்டாய் என்பதாக கேள்வி கேட்கப்படும். எப்படி இந்த பதிலை சொன்ன நீ அப்படின்னா, அந்த மனிதன் சொன்னால், இந்த வேதம் எனக்கு கொடுக்கப்பட்டது, இந்த வேதத்தை நான் படித்து பார்த்தேன், இதன் மூலமாக நான் தெளிவடைந்து கொண்டேன் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய அந்த ஹதீஸுடைய விஷயங்களை கொண்டு நாம் அறிய முடிகிறது இந்த விஷயங்களை. ஆக எந்த மனிதன் இந்த நற்விஷயங்களை சொல்கிறானோ, இந்த 3 கேள்விகளுக்கு இந்த சரியான பதிலை அந்த இடத்துல சொல்லிடுறானோ, அவனுக்கு கண்களுக்கு எட்டிய தூரம் வரை அந்த மண்ணறையானது விசாலமாக்கப்படும். அவன் அதிலே புது மாப்பிள்ளை எப்படி தூங்குவான், சந்தோஷமா நிம்மதியாக அவன் தூங்குவான் இல்லையா, அதுபோல் அவன் மறுமை நாள் வரை அவன் அந்த இடத்துல நல்ல சந்தோஷமான முறையில் இருப்பான். இதற்கு மாற்றமாக இந்த உலகத்திலே இறைவன் அல்லாத பொருட்களை வணங்கி வாழ்ந்து
தன் மனோ இச்சையை மனதுக்கு விருப்பமானதை தன்னுடைய முன்னோர்கள் சொன்ன வழியை பின்பற்றி வாழக்கூடிய ஒரு மனிதன், தன்னுடைய ஆறாம் அறிவை சிந்திக்காத தன்னுடைய வாழ்க்கை நிலையை ஆக்கி கொண்ட மனிதன், அதுபோல எந்த விதமான ஒரு ரோல் மாடலும் இல்லாத ஒரு வாழ்க்கையிலே வாழ்ந்த மனிதன் அவன் என்ன சொல்லுவான் அப்படின்னா, லா அதிரி அப்படி என்பதாக சொல்லுவான். எனக்கு தெரியாது. உன்னுடைய இறைவன் யார் என்பதாக அவன் இடத்துல கேட்கப்படும். அவன் பதில் சொல்லுவான், லா அதிரி, எனக்கு தெரியாது. உன்னுடைய மார்க்கம் என்ன என்பதாக அவன் இடத்துல கேட்கப்படும். லா அதிரி, எனக்கு தெரியாது. உன்னுடைய தூதர் யார் என்பதாக அவன் இடத்துல கேட்கப்படும். இந்த மனிதர் யார் என்பதாக காட்டி கேட்கப்படும். எனக்கு தெரியாது என்பதாக சொல்லுவான். அவனுடைய விழா எலும்புகள் அவனை ஒன்றோடு ஒன்று இணைக்க, ஒன்றோடு இந்த விரல்கள் இருக்கு இல்லையா, இந்த விரல்கள் ஒன்று இருக்கு போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த அளவுக்கு அவனுடைய அந்த மன்னரை அவனை நெருக்கும் என்பதாக சொல்லும். அது எதுவரை? அவனுடைய மறுமை நாள் வரும் இல்லையா, அந்த மறுமை நாள் வரை அவனுக்கு அந்த வேதனை கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்கும். அப்போ மறுமையினுடைய அந்த வாசலில் முதல் வாசல் என்பது மன்னரையாக இருக்குது. எந்த மனிதன் இங்கு வெற்றி பெற்று விட்டானோ அவன் மறுமையிலும் வெற்றி பெற்றக்கூடியவனாக இருக்கிறான். எந்த மனிதன் இங்கு தோல்வி வரக்கூடியவனாக இருக்கிறானோ அவன் மறுமையிலும் தோல்வி வரக்கூடியவனாக இருப்பான். ஆக சகோதரர்களே, நாம் இந்த மன்னரை வாழ்க்கையிலும் வெற்றி பெற்று மறுமை வாழ்க்கையிலும் வெற்றி பெற வேண்டும் என்றால் நாம் இந்த வேத புத்தகத்திலே உள்ள விஷயங்களை படிக்க வேண்டும். இந்த வேத புத்தகம் என்பது இறுதி வேதமாக இருக்கிறது. இதற்கு முன்பதாக பல வேதங்களை இறைவன் கொடுத்து அந்த மனிதர்களை நேர்வழிப்படுத்த ஒரு தூதரையும் கொடுத்து விட்டான். அந்த தூதர்கள் மனிதர்களை நேர்வழிப்படுத்த நற்கருத்துக்களை சொன்னார்கள். அந்த நற்கருத்துகளில் பிரதானமான கருத்து என்னவென்றால், உங்களை படைத்த உங்கள் இறைவனை வணங்குங்கள், அந்த கடவுளுக்கு எந்த ஒரு பொருளையும் இணை வைக்காதீர்கள். அவ்வாறு நீங்கள் இணை வைத்தால் நீங்கள் மறுமையில் அவனிடத்திலே மீட்கப்படுவீர்கள். நீங்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்த அத்துணை விஷயங்களுக்கும் கேள்வி கேட்கப்படுவீர்கள். அதில் பிரதானமான கேள்வி, நீ எனக்கு இணை வைத்தாயா என்பது இறைவன் கேட்கக்கூடிய முதலாவது கேள்வியாக. இணை வைத்த மனிதனுக்கு நிச்சயமாக இறைவன் மன்னிப்பை வழங்கவே மாட்டான். அது அல்லாத மற்ற காரியங்களை இறைவன் நாடினால் மன்னிக்கக்கூடியதாக இருக்கிறான். அதனால் நாம் இந்த வேதத்தை நம்முடைய வாழ்க்கையிலே படித்து நாம் தெளிவரக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பதாக முதலாவது விஷயத்தை சொல்லிக் கொள்கிறேன். அதுக்கு அடுத்தது, இதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க, முஸ்லிம் கிரந்தத்திலே 5503வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. தீயவர்கள் கபரில் வேதனை செய்யப்படுவார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், நீங்கள் இறந்தவர்களை புதைக்காமல் விட்டுவிடுவீர்களோ என்ற அச்சம் எனக்கு இல்லையாயின் மன்னரின் வேதனையை உங்களுக்கு கேட்க செய்யுமாறு நான் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்திருப்பேன் என்பதாக சொல்கிறார்கள். மன்னரையோட வேதனை இருக்கு இல்லையா, அதை அது நீங்கள் உங்களுக்கு நீங்கள் கேட்குற மாதிரி நான் இறைவனத்தில் பிரார்த்தனை செஞ்சுருந்தா நீங்கள் யாரையுமே புதைச்சிருக்க மாட்டீங்க. அந்த அச்சம் எனக்கு இல்லாட்டி நான் இறைவனத்தில் அந்த பிரார்த்தனை செஞ்சிருப்பேன்னு சொல்லிட்டு யார் அறிவிக்கிறாங்க? அனஸ் ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கிறதாக முஸ்லீம் கிரந்தத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஆக சகோதரர்களே, நாம் அந்த மன்னரை வாழ்க்கையில் வெற்றி அடையணும் அப்படின்ற அடிப்படையில் நாம் சிந்தித்து பார்க்கக்கூடியவர்களாக இருக்கணும். நாம் இந்த உலகத்தில் பாருங்கள், எவ்வளவோ இந்த உடலுக்காக நாம் எவ்வளவோ சிரத்தை மேற்கொள்கிறோம் இல்லை? பல்லுக்கு, நம்மளுடைய கண்ணுக்கு, நம்மளுடைய தலைக்கு, நம்மளுடைய உடலுக்கு, உடலோட ஆரோக்கியத்துக்கு, எல்லா விஷயத்துக்கும் எவ்வளோ மானத்தை மறைக்கக்கூடிய ஆடையில் ஒரு விஷயத்தை நம்ம இந்த மாதிரி ஆடை போட நல்லாயிருக்கும், இந்த மாதிரி கால்கள் செருப்பு போட்டால் எனக்கு நல்லாயிருக்கும், இந்த மாதிரி ஷூ போட்டால் நல்லாயிருக்கும், இந்த மாதிரி பார்த்து இந்த உடலை நம்ம எவ்வளோ பேணிப்பு செய்கிறோம் இல்லையா? இந்த உடல் மண்ணறையில் அடக்கப்பட்டு விட்டதுக்கு பின்னாடி அதோட நிலை என்ன ஆகும்ன்றத ஒரு சிறிய கவிதை தொகுப்பு மூலமாக நான் உங்களுக்கு சொல்லணும்னு விருப்பப்படுறேன். அந்த கவிதை தொகுப்பை படிக்க இன்ஷா அல்லாஹ் முயற்சிக்கும். சிதிலம் அடைந்த வீடு, இது மன்னரை குறித்து பேசக்கூடியது. சிதிலம் அடைந்த வீடு, அதில் சிலந்தி கட்டும் கூடு. சிதிலம் அடைந்த வீடு, அதில் சிலந்தி கட்டும் கூடு. மேலே புற்கள் முளைக்கும் பாரு, உள்ளே கலன்று விடும் மண்டை ஓடு. மேலே புற்கள் முளைக்கும் பாரு, உள்ளே கலன்று விடும் மண்டை ஓடு. அழகாக காத்த உடல் அழுகி போகும், அழகாக காத்த உடல் அழுகி போகும். புழுக்களும் பூச்சிகளும் சதைகளை பிடுங்கித்தான் போடும்.
புழுக்களும் பூச்சிகளும் சதைகளை பிடுங்கித்தான் போடும். இறுக்கமான இருட்டறையில் எலும்புகளும் கலன்றுவிடும். இறுக்கமான இருட்டறையில் எலும்புகளும் கலன்றுவிடும். ஏளனமாய் சிரித்த உதடு கோரப்பற்களை மறைக்காமல் காட்டிவிடும். ஆணவமாய் அலைந்தவனும் அடிபணிந்து தொழுதவனும் 6 அடி குழிக்குள் அடைபட்டு போன பின்னே மண் பேசும். அந்த மண் பேசும். ஆணவமாய் அலைந்தவனும் அடிபணிந்து தொழுதவனும் 6 அடி குழிக்குள் அடைபட்டு போன பின்னே அந்த மண் பேசும். நல்லவனாய் வாழ்ந்தவனே நலமுடன் வாழு. நல்லவனாய் வாழ்ந்தவனே நலமுடன் வாழு. அடுத்து நாசமாய் போனவனே நசுங்கியே சாகு. நாசமாய் போனவனே நசுங்கியே சாகு. இந்த நிலை இப்படி இருக்க இறந்தவரின் நிலை அறியாது பழமும் பாலும் பத்தியும் பற்றி புகைவர பக்தியுடன் ஈமச்சடங்கு காரியங்கள் போய் சேருமா அவருக்கு? நீ வார்த்த பால்குடங்கள் பார்க்கடலில் யாருக்கு? இறந்தவரை அன்றே கரை ஒதுக்கியது பார்க்கடல். இறந்தவரை அன்றே கரை ஒதுக்கியது பார்க்கடல். உன் மனக்கரை கழுவி ஒதுக்குவது எப்போது? பிரார்த்தனை செய்யலாம், பிற சடங்கு அனுமதி இல்லை, இது சொல்லும் இஸ்லாம். பிரார்த்தனை செய்யலாம், பிற சடங்கு அனுமதி இல்லை, இது சொல்வது இஸ்லாம். கடவுள் சோதிக்க அனுப்பிய இப்பூமியில் கண்ணை மூடி கிடப்பது தவறு. வேதம் எடு, வேள்வி நிகழ்த்து, பாடம் படி, பார்வை திற. வேதம் எடு, வேள்வி நிகழ்த்து, பாடம் படி, பார்வையை திற. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.